Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important and expected topic for the mains 2026. That is National Quantum Mission. The National Quantum Mission aims to position India as a global leader in quantum technology, discuss its objectives and analyze the challenges in achieving its goal. So, ரொம்ப simple. நேஷனல் குவாண்டம் மிஷனோட எய்ம் என்ன, அது இந்தியாவை குவாண்டம் டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு குளோபல் லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நேஷனல் குவாண்டம் மிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ நேஷனல் குவாண்டம் மிஷன் லான்ச் இன் ஏப்ரல் 2023 with an outlay of 6,003 crores. So 2023 to 31. The National Quantum Mission aims to position India among the top global player in quantum technology, fostering indigenous research and development and industrial innovation in this strategic frontier. So introduction, April 2023 launch பண்ணோம் of about 6,000 crores. So national quantum mission to position India வந்து ஒரு டாப் குளோபல் பிளேயரா குவாண்டம் டெக்னாலஜியில் பிளேஸ் பண்ணுறதுக்கும், ஸோ ஃபோஸ்டரிங் இண்டிஜினியஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ இண்டிஜினியஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கும், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் குவாண்டம் மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. What are the objectives of National Quantum Mission? The mission focuses on achieving specific milestones with its 8-year time framework. So specific milestones with this 8-year time framework. First, develop intermediate scale quantum computers. Second, advanced quantum computing infrastructure. So intermediate scale quantum computers நம்ம வந்து டெவலப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், குவாண்டம் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை கொண்டு வரணும். டெப்ளாய் இன்டர்சிட்டி மல்டிநோட் குவாண்டம் நெட்வொர்க். ஸோ இன்டர்சிட்டி மல்டிநோட் குவாண்டம் நெட்வொர்க்ஸை டெப்ளாய் பண்ணணும். Develop quantum sensing and metrological tools. So quantum sensing metrological tools develop பண்ணணும். Promote research in quantum material and devices. Establish 4 thematic quantum technology hubs, fostering India's indigenous innovations and startup ecosystem. So next, so strengthen human resource development. இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், எப்படி நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் இன்டர்மீடியட் ஸ்கேல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ண போகிறோம். டார்கெட்டட் பில்டிங் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வித் 50 to 100 physical qubits in 5 years, அப் டு 1000 qubits in 8 years. 50 to 100 qubitsல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நெக்ஸ்ட் 8 இயர்ஸ்க்குள்ள 1000 qubitsல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம். சூப்பர் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை பில்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் சூப்பர் கம்ப்யூட்டிங், ஃபோட்டானிக், அயன் ட்ராப். அட்வான்ஸ் குவாண்டம் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அட்வான்ஸ் குவாண்டம் கம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் சேட்டலைட் பேஸ்டு செக்யூர் குவாண்டம் கம்யூனிகேஷன் அக்ராஸ் 2000 kilometers வித்தின் இந்தியா. ஸோ இந்தியாவுக்குள்ள 2000 kilometersக்கு நம்ம குவாண்டம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை வந்து பில்ட் பண்ண போறோம். சேட்டலைட் பேஸ்டு செக்யூர் குவாண்டம் கம்யூனிகேஷனை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ப்ரமோட் லாங் டிஸ்டன்ஸ் செக்யூர் கம்யூனிகேஷன் வித் இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸ். ஸோ இது மூலயமா நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ் செக்யூர் கம்யூனிகேஷனை வந்து இன்டர்நேஷனல் பார்ட்னர்ஸோட ப்ரமோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து டெப்ளாய் இன்டர்சிட்டி அண்ட் மல்டிநோடல் குவாண்டம் நெட்வொர்க்ஸ், செட்டப் இன்டர்சிட்டி குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பில்ட் மல்டிநோட் குவாண்டம் நெட்வொர்க்ஸ் வித் குவாண்டம் மெமரிஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ். ஸோ இன்டர்சிட்டி குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணணும். இன்டர்சிட்டி குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷனை செட்டப் பண்ணணும். மல்டி நோடு குவாண்டம் நெட்வொர்க்கை நீங்க வந்து பில்ட் பண்ணணும். டெவலப்டு குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ராலஜிக்கல் டூல்ஸ், டிசைன் ஹை சென்சிட்டிவ் மேக்னட்டோமீட்டர்ஸ், atomic clocks and quantum sensors for precision timing. Design high sensitive magnetometers, atomic clock, quantum sensors for precision timing, navigation and geophysical applications. ஸோ குவாண்டம் சென்சிங், ஸோ ஹை சென்சிட்டிவ் மேக்னட்டோமீட்டர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணணும், அட்டாமிக் கிளாக்ஸை டிசைன் பண்ணணும், குவாண்டம் சென்சார்ஸை டிசைன் பண்ணணும். எதுக்காக? ப்ரிசிஷன் டைமிங்காக, நேவிகேஷனுக்காக, ஜியோபொலிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்காக, ஜியோபிசிக்கல் அப்ளிகேஷனுக்காக. Next, promote research in quantum materials and devices. Support development of novel quantum materials such as superconductors, topological insulators, and semiconductors for indigenous quantum hardware fabrications. Establish 4 thematic quantum hubs. So T hubs வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங்,
குவாண்டம் கம்யூனிகேஷன், குவாண்டம் சென்சிங் அண்ட் மெட்ராலஜி, குவாண்டம் மெட்டீரியல் அண்ட் டிவைசஸ். இந்த 4 தீமேட்டிக் பேஸ்ல டி ஹப்ஸ், குவாண்டம் டெக்னாலஜிக்கல் ஹப்ஸை வந்து என்ன பண்றாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. ஃபோஸ்டர் இண்டிஜினியஸ் இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம் எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியல் அகாடமிக் கொலாபரேஷன்ஸ் எதுல குவாண்டம் டெக்னாலஜியில் என்கரேஜிங் ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அகாடமிக் கொலாபரேஷன் டு டெவலப் இண்டிஜினியஸ் குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இண்டிஜினியஸ் குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்றதுக்காக நம்ம இதை டெவலப் பண்றோம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரென்தன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். பில்ட் அ குவாண்டம் ரெடி ஒர்க் ஃபோர்ஸ். Build a quantum ready workforce through interdisciplinary training. Build a quantum ready workforce through interdisciplinary training, PhDs, postdocs, and industries research internship aligned with the global quantum standards. ஸோ நான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது குவாண்டம் டெக்னாலஜியை பற்றின இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அது எப்படி இன்டர்டிசிப்ளினரி ட்ரைனிங் மூலயமா, பிஹெச்டிஸ் மூலயமா, போஸ்ட் டாக்ஸ் மூலயமா, இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் மூலயமா நம்ம வந்து குவாண்டம் குளோபல் குவாண்டம் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவலில் நம்மகிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். என்னது? First, development of intermediary scale quantum computing, advanced quantum communication, deploy InterCity in multimodal quantum networks, develop quantum sensing and metrological tools, promote research and quantum material device, establish 4 thematic quantum technological hubs, fostering indigenous innovations, strengthening the human resource development. Next, இப்போ இது கூட challenges என்ன? இந்தியா ஃபேஸ் பண்ற challenges என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவியர் டேலண்ட் ஷார்ட். நம்ம கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. ஹியூமன் ரிசோர்ஸ் இருந்தாலையும் நாலேஜபிள் ஹியூமன் ரிசோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் ஹார்ட்வேர்ஸ். நம்ம இப்பயுமே குவாண்டம் டெக்னாலஜிக்கு, குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஃப்ரம் சைனா அண்ட் யூஎஸ்ஏ. ஹை காஸ்ட் அண்ட் லாங் ஜெஸ்டேஷன் பீரியட். ஸோ இப்போ இந்த குவாண்டம் டெக்னாலஜியை பில்ட் பண்றது அப்படிங்கிறது சடனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நாமளே 10 இயர் மிஷினை தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். அப்போ இது வந்து ஹை காஸ்ட், லாங் ஜெஸ்டேஷன் பீரியட், ஃப்ராக்மெண்டட் ரிசர்ச் லேண்ட்ஸ்கேப். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராக்மெண்டடா இருக்குது. ஸோ நிறைய இருந்தாலும் ஃப்ராக்மெண்டட், அங்கொன்னு இங்கொன்னா இருக்குது. பாலிசி அண்ட் ரெகுலேஷன் வாய்ட். நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர் லீகல் பாலிசி கிடையாது. ஸ்டார்ட் அப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கேப்ஸ். இந்தியாவில் இந்த குவாண்டம் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஸ்டார்ட் அப்ஸ், இண்டஸ்ட்ரியல் கேப்ஸ் கிடையாது. இண்டஸ்ட்ரியல் கேப்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்ஸ் கிடையாது. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கேப். ஸோ அதுதான் இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மற்ற கண்ட்ரிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பரான ஒரு டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செட் பண்ணலை. ரிசர்ச் அவுட்புட். ஸோ நம்மளோட அவுட்புட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஃபியூ ஃபர்ம்ஸ் இன் டெக் மேனுஃபேக்சரிங். ஸோ இதில் மற்ற கண்ட்ரிஸ், மற்ற குளோபல் பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சிவியர் டேலண்ட் ஷார்டேஜ். India has a fewer than 500 active quantum researchers. ஸோ ஆக்சுவலாக இந்தியா வந்து 500 குவாண்டம், ரொம்ப கம்மியான குவாண்டம் ரிசர்ச்சர்ஸ் தான் இருக்காங்க நாஸ்காம் கொடுத்த ரிப்போர்ட் படி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3000+. சைனாவில் வந்து 3000+ குவாண்டம் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. யூஎஸ்ல வந்து 5000+ குவாண்டம் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து 500 குவாண்டம் ரிசர்ச்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட் ஷார்டேஜ். டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் ஹார்ட்வேர். Critical systems like dilution refrigerators and superconducting chips are imported from US. ஸோ ஜென்ரலாக நம்ம US, EU அண்ட் ஜப்பான் கிட்ட இருந்து தான் முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட இன்க்ரீசிங் காஸ்ட் அண்ட் இம்போர்ட் டிலேஸ், ரொம்ப இம்போர்ட் டிலேஸ் அண்ட் இன்க்ரீசிங் காஸ்ட் வந்து நமக்கு சேலஞ்சிங்காக இருக்குது. ஹை காஸ்ட் அண்ட் லாங் ஜெஸ்டேஷன் பீரியட். ஸோ குவாண்டம் R&D requires 10 to 15 million per lab. ஒரு லேப் செட்டப் பண்ணுறதுக்கே $10 to 15 million தேவைப்படும். ஸோ அப்போ செட்டப் அண்ட் மேக் அண்ட் மே டேக் 5 to 10 years. ஸோ இப்போ ஆரம்பிச்சா கூட 5 to 10 years ஆகும் பில்ட் பண்றதுக்கு. ஸோ டெட்டரிங் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டிக் அண்ட் பிரைவேட் செக்டார் இன்வால்மெண்ட். ஸோ நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து வெஞ்சர் கேபிட்டலும் கிடையாது, பிரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ ஹை காஸ்ட், லாங் ஜெஸ்டேஷன் பீரியட். ரொம்ப இது பில்ட் பண்றது ரொம்ப காஸ்ட் ரொம்ப அதிகம். அதோட அவுட்புட் வரதுக்கும் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ வெஞ்சர் கேபிட்டலிஸ்டும் நமக்கு கிடையாது, அப்புறம் பிரைவேட் செக்டார் இன்வால்மெண்ட்டும் நமக்கு கிடையாது. இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ OECD சயின்ஸ் அவுட்லுக் ரிப்போர்ட் வந்து இதை சொல்லியிருக்கு. Fragmented research landscape. Over 25 institutes conducts quantum research, but which is limited cross-institutional synergy. ஸோ கிராஸ் இன்ஸ்டிடியூஷனல் சினர்ஜி. அப்போ ஒரு இன்ஸ்டியூட் இன்னொரு இன்ஸ்டியூட்டோட இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கு, அப்புறம் டேட்டா ஷேரிங் அண்ட் டெக்னாலஜி ஷேரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வந்து ரொம்ப அந்த அளவு ஃபீஸபிளாக இல்லை. பட் சைனாவில்
டி சுங்ஹாக் யூஎஸ்டிசி மாடல் இந்தியா லேக்ஸ் கோஆர்டினேஷன் மிஷன் லேப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து கோஆர்டினேட்டட் லேப். இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் மிஷன் லேப் வந்து இந்தியா லேக் ஆகுது. டிஎஸ்டி ரிவ்யூ 2022. பாலிசி அண்ட் ரெகுலேஷன் வைட்ஸ் இந்தியா ஹேஸ் நோ லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் குவாண்டம் என்கிரிப்ஷன். குவாண்டம் என்கிரிப்ஷனுக்கு இன்னும் இந்தியா வந்து லீகலா எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் பண்ண கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாலிசி ரெகுலேஷன் வாய்ஸ் startup and industrial gaps. While firms like QNU Labs and Takubit Labs are emerging, fewer than 15 quantum startups exist in India. ஸோ ஆக்சுவலாக தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே லெஸ் தேன் 100, அதாவது ஆல்மோஸ்ட் 100 crores per year தேவைப்படுதுங்கிறதுனால இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தயங்குறாங்க. குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கேப் India allocates 6,000 crores, 6,003 crores, that is $730 million. So it is dwarfed by சைனா. ஸோ குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்க்கும்போது இந்தியா வந்து ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சைனா வந்து $15 billion இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யூஎஸ் வந்து $3 billion இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா $7.2 billion வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது 6,000 crores $730 million அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து மற்ற காம்படிட்டர்ஸ், நம்ம காம்படிட்டர்னே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆப்சன்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், நோ டொமஸ்டிக் ப்ரோட்டோகால் ஃபார் குவாண்டம் பெஞ்ச்மார்க்கிங் ஆர் எரர் கரெக்ஷன், ரெடியூசிங் குளோபல் ட்ரஸ்ட் அண்ட் இண்டிஜினியஸ் ஹார்ட்வேர்ஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு குளோபல் அந்த டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைங்கிறதுனால குளோபல் லெவலில் வந்து நமக்கு அந்த அளவு ரெகனைசேஷன் கிடைக்கிறது இல்லை. ரிசர்ச் அவுட்புட் இந்தியா லேக்ஸ் பிகன் பப்ளிஷிங் குவாண்டம் ரிசர்ச் பேப்பர்ஸ். நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான பேப்பர்ஸ் தான் நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ 2000 2018 வரை இந்தியா வந்து 700 பேப்பர்ஸ் தான் நம்ம வந்து 711 பேப்பர்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பட் சைனா கம்பேர் பண்ணும்போது 12,110 அண்ட் 13,489 பேப்பர் வந்து யூஎஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோவேர் நம்ம வந்து மேட்சிங்கே கிடையாது. பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியா வந்து பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ரொம்ப லேகிங்காக இருக்காங்க. இந்தியா ரிசர்ச் ரெஜிஸ்டர் ஒன்லி 313 குவாண்டம் ரிலேட்டட் பேட்டர்ன்ஸ். ரொம்ப ரொம்ப கம்மியான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ 2015 2020 வரையும். பட் சைனாலாம் வந்து 23,335, யூஎஸ் வந்து 8,935 பேட்டர்ன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ few firms like tech manufacturing, only about 3% of deep tech startups in India are involved in manufacturing or material related to quantum technology. ரொம்ப ரொம்ப டீப் டெக் கம்பெனிஸ்லேயே ஸ்டார்ட்அப்ஸ்லேயே 3% மட்டும் தான் குவாண்டம் டெக்னாலஜியை பற்றின மேனுஃபேக்சரிங் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட சேலஞ்சஸ். பேரியர்ஸுங்கிறது டேலண்ட் ஷார்டேஜ், ஸோ ஃபாரின் ஹார்ட்வேர்ஸ் கிடையாது, ஹை காஸ்ட், கெஸ்டேஷன் பீரியடு, ஃப்ராக்மெண்டட் ரிசர்ச் லேண்ட்ஸ்கேப், பாலிசி ரெகுலேஷன் வைடு, ஸ்டார்ட் அப் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிராப், குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ரிசர்ச் அவுட்புட்டு, அதுக்கு அடுத்து பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபியூவர் ஃபில்ம்ஸ். வே ஃபார்வர்ட் என்ன? இதுக்கெல்லாம் நம்ம வந்து சொல்யூஷன் சொன்னால் வே ஃபார்வர்ட். லான்ச்சிங் நேஷனல் குவாண்டம் டேலண்ட் ப்ரோக்ராம் டு ட்ரெயின் 5,000+ researchers by 2030 through IITs and IISRs and global partners. Establishing indigenous quantum hardware labs for superconducting chips, fabrications and cryogenic systems under CSIR and BRC. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மேன் பவர் ஹியூமன் ரிசோர்ஸை வந்து டெவலப் பண்ணணும். அதுக்கடுத்து ஹார்ட்வேர் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் ஹார்ட்வேர் லேப்ஸை நாம் வந்து என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கிரியேட் 1,000 crore நேஷனல் குவாண்டம் இன்னோவேஷன்ஸ். 1,000 crores வந்து நம்ம நேஷனல் குவாண்டம் இன்னோவேஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ வித் ஃபண்டட் வித் பிளண்டட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அதுதான் பிபிபி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நேஷனல் குவாண்டம் இன்னோவேஷன்ஸ் ரெடி பண்ணுறோம். டெவலப் குவாண்டம் டெக்னாலஜி ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் டு கவர்ன் என்கிரிப்ஷன். ஸோ இந்த ப்ராப்பர் லா இல்லை இல்லைங்களா? ஸோ இதுக்கு ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ப்ராப்பர் லா கவர்ன் என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல், நிதி ஆயோக் 2023. செட்டப் 4 குவாண்டம் கிளஸ்டர்ஸ் டிஹப்ஸ். 4 குவாண்டம் கிளஸ்டர்ஸ் டிஹப்ஸ் பண்ணுறது மூலயமா குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எமுலேட் பண்ணி கனடாஸ் குவாண்டம் வேலி அண்ட் சைனாஸ் ஹெஃபின் மாடலை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்சென்டிவைஸ் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் வயா டாக்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார் குவாண்டம் சொல்யூஷன்ஸ். ஸோ ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டாக்ஸ் கிரெடிட், ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பார்ட்னர்ஸ் வித் குளோபல் குவாண்டம் லீடர்ஸ். ஸோ யூஎஸ்ஏவோட QIS, EUவோட குவாண்டம் ஃபிளாக்ஷிப், ஜப்பானோட QLEAP, இவங்களோட நம்ம பார்ட்னர் பண்ணும்போது ஜாயிண்ட் வெஞ்சரோ இல்லை ஏதோ பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது இது வந்து நமக்கு பெஞ்ச்மார்க் டேலண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணும். இன்டகிரேட் குவாண்டம் எஜுகேஷன் இன் கரிக்குலம். ஸ்கூல் கரிக்குலத்திலே குவாண்டம் எஜுகேஷன் இன்டகிரேட் பண்ணி ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் லெவலில் சப்போர்ட் பண்ணணும். UGC, NCERT, AICT வந்து இதுக்குண்டான இதை வந்து வழியை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ இதுக்கு எல்லாம் ஃபைனலாக
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை பார்த்தோம், என்னது இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம், அடுத்து அப்ஜெக்டிவ்ஸை பார்த்தோம், அடுத்து சேலஞ்சஸை பார்த்தோம், அடுத்து வே ஃபார்வர்டாக பார்த்தோம். ஸோ இப்போ கன்க்ளூஷன். நேஷனல் குவாண்டம் மிஷன் பை ஹார்னஸிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குவாண்டம் டெக்னாலஜி அலைனிங் இந்தியாஸ் ஆம்பிஷியஸ் அண்டர் விக்ஷித் பாரத் 2047 ஆத்ம நிர்பர் பாரத் டு பிகம் குளோபல் ஹப் ஃபார் டீப் டெக் இன்னோவேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சயின்டிஃபிக் லீடர்ஷிப். நேஷனல் குவாண்டம் மிஷன் மூலயமா நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை குவாண்டம் டெக்னாலஜியை வந்து ஹார்னஸ் பண்ண முடியும். அது மூலயமா விக்ஷித் பாரத் 2047 அச்சீவ் பண்ண முடியும். ஆத்ம நிர்பர் பாரதியை அச்சீவ் பண்ண முடியும். இது மூலயமா குளோபல் லெவலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹப்ஸ் வந்து டீப் டெக் இன்னோவேஷன்ஸில் இந்தியா வந்து பெரிய லீடர்ஷிப் ரோலே பிளே பண்ணும். International Year of Quantum Science and Technology, the UN has declared 2025 as an International Year of Quantum Science and Technology, marking 100 years of Heisenberg 1925 paper that laid the foundation of quantum mechanics. So 1925ல ஹெய்ன்சன்பர்க் அப்படிங்கிறவர் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு உண்டான ஃபவுண்டேஷன் வந்து லேட் பண்ணாரு பை பிரசன்டிங் பேப்பர். ஸோ அதனால நம்ம வந்து இது வந்து 100 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜின்றதை யூஎன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. So this is how you can end the question. So thank you. Thank you. Keep watching. Keep following UPSC Vinod.